கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. Arise, shine, for your light has come, and the glory of the Lord is risen upon you. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றி உள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. ஆமென். இன்றைய தியான வசனம் ஏசாயா புத்தகத்தின் மிகவும் வல்லமையுள்ள வாக்குத்தத்த வசனங்களில் ஒன்றாகும். இது தேவனுடைய ஜனங்கள் இருள், சிறையிருப்பு, துக்கம் மற்றும் சோர்வு ஆகியவற்றிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் நிலைக்கு உயர்த்தப்படுவதை பற்றி பேசுகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். எழும்பி என்பது விழுந்த நிலையிலிருந்து எழுவது, சோர்விலிருந்து மீள்வது, நம்பிக்கையின்மையிலிருந்து வெளியே வருவது என்பதை குறிக்கிறது. சில நேரங்களில் வாழ்க்கையில் தோல்வி, நோய், கஷ்டம், நிராகரிப்பு போன்றவை நம்மை கீழே தள்ளி விடுகின்றன. ஆனால் தேவன் அங்கேயே கிடந்து விடாதே, எழுந்திரு என்று அழைக்கிறார். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று மீகா தீர்க்கதரிசி கூறுவதை மீகா 7:8 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளின் அடையாளம் விழாதிருப்பது அல்ல, விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பது தான். எழுந்து பிரகாசி என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். எழுந்த பிறகு பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிப்பது நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முள் இருக்கும் கிறிஸ்துவின் ஒளியினால். இதை ஒத்துக்கிறீங்களா? இருட்டான அறையில் ஒரு சிறிய விளக்கு கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதுபோல கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:14 வாசிக்கிறோம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். உன் ஒளி வந்தது என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இந்த ஒளி மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒளி அல்ல, இது தேவனால் அளிக்கப்படும் ஒளி. இது இரட்சிப்பின் ஒளி, சத்தியத்தின் ஒளி, நம்பிக்கையின் ஒளி, கிறிஸ்துவின் ஒளி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று. கிறிஸ்து நம் வாழ்க்கைக்குள் வரும்பொழுது அறியாமை, பயம், பாவம், குழப்பம் ஆகிய இருள்கள் அகலுகின்றன. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். சூரியன் உதிக்கும்போது இருள் விலகுவது போல தேவனுடைய மகிமை நம்மேல் உதிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிறது. மகிமை என்பது தேவனுடைய பிரசன்னம், வல்லமை, கிருபை, பரிசுத்தம் ஆகியவற்றை குறிக்கிறது. மோசே தேவனுடைய சந்நிதியில் இருந்தபோது அவரது முகம் பிரகாசித்தது என்பதை யாத்திராகமம் 34:29 வாசித்து அறிகிறோம். அதுபோல தேவனுடன் நெருக்கமாக நடப்பவர்களின் வாழ்க்கையிலும் தேவ மகிமை வெளிப்படும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். விசுவாசியின் வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்தும் சாட்சியாக இருக்க வேண்டும். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்.
என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை எபேசியர் 5:8 வாசிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வரப்பட்ட நாம் தேவனுடைய வெளிச்சத்தில் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக வாழ வேண்டும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாமும் தேவனே நமது ஒளியும் பாதுகாப்பும் ஆனவர் என்ற விசுவாச அறிக்கையிட்டு அவருடைய ஒளியில் பிரகாசிப்போம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு இருந்த 2 நிருபம் 4 அதிகாரம் 6 வாசிக்கிறோம். படைப்பின் ஆரம்பத்தில் வெளிச்சத்தை உண்டாக்கிய அதே தேவன் நம் உள்ளத்திலும் ஒளியை உண்டாக்குகிறார். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நமக்கு போதிப்பது எழும்பி பிரகாசி. உலகம் முழுவதும் இருள் அதிகரித்து வருகிறது. பயம், குழப்பம், மனசோர்வு, பாவம் மனிதனை சூழ்கின்றன. இப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் தமது ஜனங்களை எழும்பி பிரகாசி என்று அழைக்கிறார். சோர்விலிருந்து எழும்பு, தோல்வியிலிருந்து எழும்பு, ஆன்மீக தூக்கத்திலிருந்து எழும்பு என்று கட்டளையிடுகிறார். கிறிஸ்து நம் ஒளி. உலகம் இருளில் இருக்கிறது. நாம் சாட்சிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரகாசிப்பதற்கான ஆதாரம் நமது பலம் அல்ல, நமது அறிவும் அல்ல, தேவனுடைய மகிமை. பிரகாசிக்கும் வாழ்க்கையின் பலன்கள் மற்றவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அநேகர் இரட்சிப்பின் பாதைக்கு வருவார்கள். சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தியான வசனம் ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு கட்டளையும் ஆகும். தேவன் தமது ஜனங்களை சோர்வு, இருள், பயம் ஆகியவற்றிலிருந்து எழுப்பி தமது மகிமையை உலகிற்கு வெளிப்படுத்தும் ஒளியாக மாற்றுகிறார். கிறிஸ்துவின் ஒளி நம்முள் பிரகாசிக்கும் போது நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறோம். இதை விசுவாசிக்கிறீங்களா? Today's verse is both a command and a promise. Arise, shine, for your light has come, and the glory of the Lord has risen upon you. God calls His people to rise above discouragement, fear, and spiritual darkness because His light has come into their lives. This light is fulfilled in Jesus Christ, the light of the world. Believers are called to reflect God's glory through their words, actions, and testimony, so that others may come to know Him. When God's presence shines upon us, we became a blessing and a witness to the world. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எழும்பி பிரகாசி என்று அழைக்கிற உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சோர்வு, பயம், மனசங்கடம், ஆன்மீக மந்த நிலை ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை எழுப்பும். கர்த்தாவே, உமது ஒளியால் எங்கள் இருதயங்களை நிரப்பும். இந்த இருளான உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாக வாழ கிருபை தாரும். உமது மகிமை எங்கள் வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் ஊழியங்களிலும் வெளிப்படட்டும். எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை அறிந்து மகிமைப்படுத்தும்படி எங்கள் வாழ்க்கையை மாற்றும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை நடத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம்
ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.